ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்தியா கூட்டணிக்குள் போர் நடந்து கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் தேர்தல் பரப்புரையில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற வகையில் 5 ஆண்டுகளும் 5 பிரதமர்களை கொண்டுவர நினைப்பதாகவும், மிகப்பெரிய நாட்டை முகம் தெரியாத ஆட்களிடம் கொடுக்கப் போகிறீர்களா என்றும் வினவினார். கடந்த 10 ஆண்டு காலமாக உண்மையான சமூக நீதியை தனது அரசு செயல்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளை பறிக்காமல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். ஒரு பிரிவினருக்காக மற்றொரு பிரிவினரின் உரிமைகள் பறிக்கப்படவில்லை என்று கூறிய பிரதமர், தனது அரசு 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டிருப்பதாக தெரிவித்தார். காஷ்மீரில் அம்பேத்கரின் அரசியல் சாசன சட்டத்தை காங்கிரஸ் அனுமதிக்கவில்லை என்றும் பிரதமர் கடுமையாக விமர்சித்தார். ஒரே நாளில் மகாராஷ்டிராவில் கரட் என்ற இடத்தில் தனது அடுத்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று வாக்கு சேகரித்த பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளாக சத்ரபதி சிவாஜியின் வழியில் நடக்க முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். மக்களின் சேவகனாக 370வது சட்டப்பிரிவை மக்களின் ஆசையுடன் தான் அழித்து புதைத்துவிட்டதாக கூறிய பிரதமர், இந்தியா முழுவதும் பட்டியல் இனத்தவர் இடஒதுக்கீடு பெறும் நிலையில் காஷ்மீரில் உள்ள பட்டியல் இனத்தவர் மட்டும் காங்கிரசின் வாக்கு வங்கி அரசியலால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஓபிசி ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்தை தாங்கள் அளித்ததாகவும், ஆனால் கர்நாடக அரசோ ஓபிசி ஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு அளித்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.